ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோவான் 1:12 கூட வாசித்து தியானிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட தேவனுடைய பிள்ளை யார் என்பதை குறித்து இந்த வேதவசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளை என்பது முதலாவதாக தேவன் மேலே நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் அநேக காரியங்களை நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது மெய்யாகவே அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான். அடுத்ததாக அவரை ஏற்றுக்கொள்ளும் போதும் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான். இந்த இரண்டு காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்றால் முதலாவதாக நீங்கள் அவரை விசுவாசியுங்கள். அடுத்ததாக அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். சகையுடைய வாழ்க்கையில் சகையோ அவன் விசுவாசித்தான், அவரை ஏற்றுக்கொண்டான், அவருடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும்போது மெய்யாகவே நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். மாறும்போது தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். இன்று அநேக அதிகாரங்கள் உண்டு இந்த உலகத்தில். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாது. ஆனால் அவரை விசுவாசிக்கும் போதும் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு அதிகாரத்தை நீங்கள் இந்த உலகத்தில் பெறுகிறீர்கள். தேவனுடைய பிள்ளையாகும்போது நாம் சகலவற்றிற்கும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிற்கும் நாம் உரியவர்களாக மாறுகிறோம். தேவனுக்குரியவைகள் எல்லாம் நம்முடையவைகளாய் மாறுகிறது. தேவனிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யங்கள், தேவனிடத்தில் இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் சகலவற்றையும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய பிள்ளைகள் ஆகும்போது, அவரை தேடும்போது, விசுவாசிக்கும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது நாம் அவருடைய பிள்ளைகளாக ஆகும்படி தேவன் அதிகாரத்தை கொடுத்து சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இயேசுவை அறியாமல் இருக்கலாம், ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். இந்த புதிய நாளிலே கூட நீங்கள் அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் மெய்யாகவே நீங்கள் அவருடைய பிள்ளையாக மாறும்படியாக தேவன் அதிகாரத்தை கொடுத்து உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள், அவருக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுக்குரியதாக இருக்கிறது. ஒரு தகப்பன் இருக்கிறார் என்றால் அவருக்கு அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்றால் எல்லா ஆசீர்வாதங்களையும் தன்னுடைய மகனுக்காக அவர் கொடுக்கிறார். அதுபோல் இந்த உலகத்தின் தகப்பன் அப்படி கொடுப்பது போல நாம் தேவனை நாம் அறிந்திருக்கும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது மெய்யாகவே பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் தேவன் நமக்கு கொடுத்து நம்மை அநேக ஆசீர்வாதங்கள் உள்ளவர்களாக சகலவற்றிற்கும் அதிகாரத்தையும் கொடுத்து தேவனுடைய பிள்ளையாக மாறி நீங்கள் எல்லாவற்றையும் தேவன் வழியாக தேவனுடைய பிள்ளைகளாவதினால் நீங்கள் எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தால் தர முடியாது. ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை யாரும் இழந்து போகாதபடிக்கு தேவனை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறி எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை இந்த பூமியில் எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் உம்மை விசுவாசித்து உம்மை ஏற்றுக்கொண்டு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அவருடைய பிள்ளையாக மாற முடியாதபடிக்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆண்டவரை விசுவாசத்தை நீர் கொடுத்து நீர் ஆண்டவரை அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படி நீர் அநேக பிள்ளைகளை தெரிந்து கொள்ளும்படியாக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.